ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது விஜய் ஜோதிகா நடிப்பில் மிகவும் வெற்றிகரமாக திரையில் ஓடிய குஷி தமிழ் திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம். எந்த ஒரு டைரக்டருமே முதல் படம் சூப்பர் ஹிட் ஆகிவிட்டால் இரண்டாவது படம் கம்பி மீது நடப்பது மாதிரிங்க. வாலி பட டைரக்டர் சூர்யாவுக்கும் அதே நிலைதான். குஷியில் ஒரே நாளில் கல்கத்தாவில் பிறந்த சிவாங்கிற பையனுக்கும் குற்றாலம் பக்கத்துல பைம்பொழில் கிராமத்தில் பிறந்த ஜெனிஃபருங்கிற பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை கையில் எடுத்து அப்படியே படத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு டைரக்டர். ஏராளமான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்துவிட்டு காதலர்கள் இணைகிறார்கள். ஆனால் அதே சமயம் காதலுக்கு பெற்றோர்களினுடைய எதிர்ப்பு, அந்தஸ்து மற்றும் ஜாதி குறுக்கீடு என்ற வழக்கமான சங்கடங்களை தவிர்க்கவும் முயற்சித்திருக்கிறார் டைரக்டர். அதற்கு மாறாக காதலர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈகோவே அவர்கள் இணைவதற்கு தடையாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். விஜயும் ஜோதிகாவும் உள்ளுக்குள் காதலை தேக்கி வைத்துக் கொண்டு வெளியே பாம்பும் கீரியுமாக சண்டை போட்டுக்கொள்வது ரசிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவர்கள் கோபப்படுவதும் சீறி பாய்வதும் இயல்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் பொது நண்பர்களாக இருந்து இன்னொரு காதல் ஜோடியை இவர்கள் சேர்த்து வைப்பதும், கீழே ஆறு ஓடுகிறது, மேலே அபாய உயரத்தில் இரு கரைகளும் இணைகிறது ஒரு பாலம். பாலத்தின் உச்சியிலிருந்து கால்களை கயிற்றால் கட்டிக்கொண்டு அலறலும் ஆனந்தமுமாக அந்தரத்தில் ஊசலாடுகிற அந்த பங்கி ஜம்புக்காக விஜய்க்கு ஒரு வெரிகுட் சொல்லியே ஆக வேண்டும். நடிப்பிலும் இன்னும் கண்ணுக்குள் நிலவு படபாதிப்பு நிறையவே இருக்கின்றது விஜய்க்குள். முழு என்று அமுல் பேபி மாதிரி இருக்கின்ற ஜோதிகா படத்திற்கு படம் நடிப்பில் முன்னேறி வருகின்றார். ஸ்டைலாக தலை சாய்த்து சிரிக்கும் போதும் கோபப்படும் போதும் உணர்ச்சிகளை மிகவும் மென்மையாக வெளிப்படுத்துவது ஜோதிகாவினுடைய ஸ்பெஷல் என்றே நாம் சொல்ல வேண்டும். பளிச்சென்று இருக்கக்கூடிய ஜீவாவினுடைய ஒளிப்பதிவு பழைய டியூன்களை நினைவுபடுத்தினாலும் துள்ளலான தேவாவினுடைய இசை, வளமை இளமை துடிக்கின்ற ராஜு சுந்தரத்தினுடைய நடன அமைப்பு என்று படத்திற்கு பலம் சேர்க்கும் அம்சங்கள். வாலியின் ஒரு பாத்திரம் காமுகன் என்ற போதும் கூட விரக்சக்தியின் எல்லையை தொடவில்லையா சூர்யா? இந்த படத்தில் தேவையில்லாமல் எல்லையை தாண்டியிருக்கின்றார். முக்கியமாக விஜய் மும்தாஜ் சம்பந்தப்பட்ட காட்சிகள், அதுவும் எக்கச்சக்க முக்கல் முனங்கல்களுடன் வருகின்ற கட்டிப்பிடிடா பாடலுக்கு மிட்நைட் மசாலாக்களின் அட்மிஷன் நிச்சயமாக உண்டு. திரையில் முகம் காட்டினாலேயே விசில் பறக்கின்ற அளவு பிரபலமாகிவிட்டார் விவேக். மகிழ்ச்சி இவருக்கு நகைச்சுவை என்ற பெயரில் இரட்டை அர்த்தத்தில் வசனங்களை கொடுத்திருக்கின்றார்கள். முதல் காட்சியிலேயே முடிவு தெரிந்துவிட்ட ஒரு கதையை ரசிக்க வேண்டுமானால் திரைக்கதையில் அதிகபட்ச சுவாரஸ்யம் இருக்க வேண்டும் என்று குஷியில் சொல்லியிருக்கின்றார் இயக்குனர். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். மொத்தத்தில் இந்த திரைப்படம் இந்த கால இளைஞர்களை மிகவும் கவர்ந்திழுக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.